இஸ் மை அசிஸ்டன்ட். ஏன்னா அவன் பிலீவ் பண்ணவே இல்லை. என்னன்னா நான் வந்து எந்த நேரம் பார்த்தா ஆட் ஃபிலிம் தான் பண்ணுவேன், ஃபீச்சர் ஃபிலிமே பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கொச்சிட்டு அவன் தூர்தர்ஷனில் போய் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு என்னை திரும்பி பார்த்துட்டு ஐம் கோயிங் டு டூ ஒன் ஃபிலிம், ஓகே, அது வந்து உன்னோட ஃபேவரட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ஷாக். யார்டா அது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து அந்த படத்தோட நேம் பம்பாய் இருந்தோம். அப்போ எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, படத்தோட பேர் பம்பாய். மணிரத்னம் இஸ் டிரெக்டர், அரவிந்த் சாமி இஸ் ஹீரோ. நான் ஷாக்கு. ஐயோ இப்படி ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமே, இஃப் யூ வாண்ட் டு கம் அண்ட் ஒர்க் மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே போயிட்டார். நான் போய் நைட்டு ஃபுல்லாக ரூமில் தங்கி பேசிட்டு யோசிச்சுட்டே மறுநாள் காலைல போயிட்டு சார் ஐ கம் அண்ட் ஒர்க் திஸ் ஃபிலிம். வேலை என்னடா ஆச்சு, அது பார்த்துக்கலாம் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னி வரைக்கும் நான் குவாஹாட்டி போகவே இல்லை. அப்படியே சர்டிஃபிகேட் பேப்பர் கீப்பர் பாம்பேக்கு வந்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு சேலஞ்சுன்னா லைஃப்பில் யாருமே இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு இப்போ வந்து இப்போ வந்து 2.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு ரொம்ப தைரியத்தோட எடுத்த முடிவு வந்து அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் விட்டுட்டு நீங்கள் திருப்பி ஃபிலிம் வந்துருங்கிற விஷயம் தெரியாது. அவங்க இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு என் படம் ஃபஸ்ட்டு படம் டைட்டில் வந்த பிறகு தான் அவங்க நம்பினாங்க. நம்பவே இல்லை. ஐயோ இவன் என்ன ஆக போகிறோனோ திருப்பி வந்துட்டானேன்ட்டு. அப்படி ஒரு சேலஞ்சான லைஃப்பில் தான் வந்துச்சு.